இந்த பகுதியில் பல்வேறு வளர்ச்சிக்கு நம்ம செய்து கொடுத்துருக்கோம். உதாரணமா உங்க ஊருக்கு நெற்களம் 9.25 லட்சம் ரூபாயில அமைச்சு கொடுத்தது அடியன் விஜி ராஜேந்திரன் எம்எல்ஏ தான். வள்ளியம்மாப்பேட்டைக்கு அருந்ததி ஆதிராவிட பகுதிக்கு 7.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை, ஆதிராவிட பகுதிக்கு 3 லட்சம் ரூபாய், இப்படி பேவர் பிளாக் 74 லட்சம் ரூபாய்க்கு இந்த பகுதியில் மட்டும் பணியை செய்து கொடுத்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். வள்ளியம்மாப்பேட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடை ரொம்ப நாள் பிரச்சனை, அதை செய்து கொடுத்தது நம்ம தான். நான் தான் திறந்து வச்சேன். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு? அவர் முதலமைச்சரா உங்களுக்கு நல்லா தெரியும். 4000 ரூபாய் உங்களுக்கு கொரோனா நிதி கொடுத்தது நாம தான் கொடுத்தோமா? இதே பகுதியில் புயலே இல்லாம போன வருஷம் 6000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்தது நான் தான். எடுத்து விஜயராஜன் அண்ணன் கொடுத்தனா? இப்ப 5000 ரூபாய் வந்ததா? எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஆக்க போறார் மகளிர் உரிமை தொகை. நீங்க எல்லாம் கையை தட்ட மாட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி நிரந்தரமா இருக்கணும். அப்பதான் மகளிருக்கும் சரி, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கும் சரி, எல்லாருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை இன்னைக்கு 5ஆம் கிளாஸ் வரலாம் படிக்க போகுதுன்னா, அமைதியா கொஞ்சம் 5ஆம் கிளாஸ் வரலாம் படிக்க போகுதுன்னா காலையில டிஃபன் கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்களா? சரி, இப்ப 8ஆம் வகுப்பு வரை கொடுக்க போறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போனோம்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். இப்ப 1500 ரூபாய் ஆக போறாரு. ஓஏபி வாங்கினவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தவர் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப ஓஏபி வாங்குறவங்களுக்கு 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் ஆக போறாங்க. இப்ப 5000 ரூபாய் எதுக்கு போட்டாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்களா? 3 மாதத்துக்கு உங்களுக்கு தடை வச்சிருவாங்க தேர்தல் கமிஷன். 2 மாசத்துக்கு இந்த 100 நாள் வேலை நடக்காது. அதுக்காக 5000 ரூபாய் கூட்டுத்தொகையாக உங்களுக்கு போட்டு உங்களை பொறுத்தவரை சந்தோஷமா வச்சுக்கணும். உங்களுக்காக அந்த ஆட்சி இருக்கணும்ன்றதுல தலைவரும் இருக்கார். இப்போ இன்னும் ஆட்சிக்கு வந்தவன என்ன கொடுக்க போற சொல்லுங்க? 8000 ரூபாய் கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு. 8000 ரூபாய் கூப்பன் எதுக்கு? வீட்டு பொருள்கள், லேடிஸா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கிறதுக்கோ இல்ல டிவி மாத்திக்கிறதுக்கோ பழைய பொருளை வாங்கி மாத்திக்கிறதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் தான் அந்த 8000 ரூபாய் கூப்பன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. அவரு மேல நம்பிக்கை இருக்குல்ல. சொன்னதை செய்யறவரும் சொல்லாததையும் செய்யறவரும் தான் அண்ணன் ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்று கூட உதயநிதி ஸ்டாலின் வந்தாங்க. என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? கேட்டீங்களா? டிவியில பாத்தீங்களா? எல்லா திட்டங்களையும் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அதனால நிரந்தரமா நீங்க திராவிட மாடல் ஆட்சியை, திமுக ஆட்சியை நீங்க செய்து கொடுக்கணும்ன்றது அன்போடு கேட்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.